அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி மீனவர்கள் பிரச்சனை தான் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்குது. மும்மொழி கொள்கை, மீனவர்கள் பிரச்சனை, தமிழகத்தோட உரிமைகள் பறிக்கப்படுதல், அடிப்படை வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்படுதல், இது எல்லாமே தமிழ்நாட்டிற்கு போராக நடந்து கொண்டிருக்கின்றது. மீனவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம யாருமே தெரிஞ்சுக்கலையா, இல்லை ஏற்றுக்கிறோமா, இல்லை சகிப்புத்தன்மையா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமையே பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 3 மாத காலத்தில் மட்டும் நம்மளோட தமிழக மீனவர்கள் கிட்டத்தட்ட 200 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டான். 6 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 300 பேரை அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு ரீசனே இல்லை, கரெக்டான ஒரு ரீசன் அப்படிங்கிறதே கிடையாது. என்னன்னு கேட்டால், எல்லை தாண்டி வந்துட்டாங்க, இந்த புறம்போக்கு அரெஸ்ட் பண்ணிட்டான், அப்படி தான். இதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்க. அவனை ஸ்மக்லிங்காக பண்ணா, இல்லை போதை மருந்து கடத்தலாம், இல்லை வேறு ஏதாவது சர்வதேச இறையாண்மை பிரச்சனை ஏதாச்சும் பண்ணான் அவன். இப்படி எதுவுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே இல்லாத செயல். மத்திய அரசாங்கத்துக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் முடியலைன்னா, கையாளன்னா எங்கள் மீன பிரச்சனை எங்கள் கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லை தாண்டி போகிறனால தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. மயிர நாய, இது எங்களோடதுடா, இது எங்களுடைய கடல், எங்களுடைய நிலம், எங்களுடைய எப்படி சொல்கிறது, எங்களுடைய தேசிய பகுதி, இது அனைவருக்குமானது. உங்கள்கிட்ட கச்சத்தீவை எழுதி கொடுத்ததுனால உனக்கு மட்டும் சொந்தமாகுமா? கிடையவே கிடையாது. கச்சத்தீவுங்கிறத நாங்கள் கொடுத்தது. அதில் ஒப்பந்தலையும் சரத்துலையும் இருக்குதே. 2 பேரும் மீன் பிடித்துக் கொள்ளலாம், 2 பேரும் அங்கே மீனவ வலையும் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சரத்தில் இருக்கு. அப்புறம் என்ன மயிருக்கு அரெஸ்ட் பண்ணுற? இங்கே இருக்கிறவன் என்ன மயிருக்கு தான் இருக்கிறான், எல்லாம் வேடிக்கை பார்த்து மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கிறான். அங்கேருந்து மீனவ தொகுதியிலேருந்து நல்லா ஜெயிச்சுக்கிறானுங்க. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க. ஆனால் எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில, ஒன்றுமே தெரில. மீனவர்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கையறு நிலையில் இருக்காங்க. எல்லாரும் அவங்கள கை விட்டுட்டாங்க. வெறும் வேதனையிலையும் கொந்தளிப்பிலையும் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப வேதனையிலும் வேதனை. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர் விஷயத்தில் தலையிட்டு 5 பேர் கொண்ட குழுவை இதற்காக தனியாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதற்காக நிரந்தர தீர்வை காண பாருங்கள். இல்லைன்னா மீனவர்கள் இனமே அழிந்து போகும். இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 28ஆம் தேதி 2025 ஆன இன்று மத்திய அரசாங்கம் ஒரு டெண்டரை அறிவிச்சிருக்குது. என்னன்னு கேட்டால், மறுபடியும் எண்ணெய் வயல், அதாவது எண்ணெயை எடுத்துக்கலாம் இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு? இதுக்கு பக்கத்தில், ராமேஸ்வரம் பக்கத்துலேயோ கன்னியாகுமரி பக்கத்துலேயோ ஏதோ பக்கத்துலேயே, அது தமிழ்நாடு சார்ந்த சார்பு நிலையில் அந்த பகுதிகளில் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் உணர்த்தியாக அவங்களுக்கு தெரியுது. ஆனால் மீனவர்களோட பிரச்சனை அவங்களுடைய நிலை வாழ்வாதான் அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் குருட்டு கணக்கு தெரியவே இல்லை. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது உடனடியாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இதன் மூலம் நான் வலியுறுத்தல் செய்கிறேன். வேண்டுகோள் கிடையாது, வேண்டுகோளை இனிமேல் கட்டாயமாக வைக்கவே மாட்டேன். வலியுறுத்துகிறேன். கண்டிப்பாக இதற்கான போராட்டத்தை வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நான் முன்னெடுப்பேன் என்று இதன் மூலம் நான் உறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழக மீனவர்கள், காப்போம் தமிழக மீனவர்களை.